தமிழ் முரசு வழங்கும் இன்றைய 5 முக்கிய செய்திகள். இந்து அறக்கட்டளை வாரிய புதிய தலைமை நிர்வாகியாக பொறுப்பேற்கிறார் திருவாட்டி சரோஜினி பத்மநாதன். வாரியத்தின் முதல் பெண் தலைமை நிர்வாக அதிகாரி என்ற பெருமையை பெறும் அவர் டிசம்பர் 24 பொறுப்பேற்கிறார். வாரியத்தின் நிதி பிரிவு உறுப்பினராக இதற்கு முன் சேவையாற்றிய திருவாட்டி சரோஜினி அரசாங்கம், பொது சுகாதாரம், சமூகம் என பல துறைகளில் அனுபவம் மிக்கவர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆர்ச்சர்ட் வட்டாரத்தில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மாலை பொதுமக்கள் ஆர்ச்சர்ட் ரோட் செல்ல விரும்புவார்கள் என்பதால் அங்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்படவுள்ளது. தென்கொரியா செல்லும் சிங்கப்பூரர்கள் குடிநுழைவு நடைமுறைகளை நிறைவேற்ற வரிசைகளில் நிற்க தேவையில்லை. அந்நாட்டின் தானியக்க குடிநுழைவு முறையின் விரிவாக்கத்தால் இது சாத்தியமாகிறது. இன்சான் அனைத்துலக விமான நிலையத்திற்கு சென்றிறங்கியவுடன் சிங்கப்பூர் பயணிகள் இந்த தானியக்க குடிநுழைவு நடைமுறைக்கு ஒருமுறை பதிவு செய்ய வேண்டும். ஆனால் தற்போது வந்துள்ள அறிவிப்பால் அடுத்தடுத்த முறை தென்கொரியாவுக்கு செல்வோர் அங்குள்ள எந்தவொரு விமான நிலையத்திலும் தானியக்க குடிநுழைவு வாயில்களை பயன்படுத்தலாம். மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கிற்கு அந்நாட்டு நீதிமன்றம் விதித்த தீர்ப்பு குறித்து அமைதி காக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம். எஞ்சியுள்ள தண்டனை காலத்தை வீட்டு காவலிலிருந்து நிறைவேற்ற அனுமதிக்கும்படி திரு நஜீப் முன்வைத்த மேல்முறையீட்டை உயர்நீதிமன்றம் நிராகரித்ததை அடுத்து திரு அன்வாரின் கருத்துகள் வெளிவந்தன. இக்கட்டான இந்த சூழலில் பதற்றத்தை தூண்டுவது பொருத்தமற்றது என்றும் அனைத்து கட்சிகளும் பொறுமை காத்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு அன்வார் அறிவுறுத்தினார். கம்போடிய எல்லைக்கு அருகிலுள்ள சூதாட்ட விடுதி ஒன்றில் கூண்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 2 சிங்கங்கள் மற்றும் 3 கரடிகளை தாய்லாந்து அதிகாரிகள் மீட்டனர். அந்நாட்டின் எல்லைப் பகுதியில் நீடித்து வந்த பதற்றம் தணிந்து முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து டிசம்பர் 22 ட்ரக் கடல்சார் சிறப்பு பணிக்குழு மேற்கொண்ட நடவடிக்கையின் போது சூதாட்ட கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சிங்கங்கள், கரடிகள் உள்ளிட்ட வன விலங்குகளை தாய்லாந்து அதிகாரிகள் மீட்டுள்ளனர். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். தமிழ் முரசின் இணைய பக்கத்திலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக இளவரசி ஸ்டீபன்.